இதே காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது. இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை வருகின்ற பொழுது உச்ச நீதிமன்றத்தில் நமக்கு தீர்ப்பு கொடுத்தது. அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதில் பாரதிய ஜனதா கட்சி நாம் கூட்டணியில் அங்க வச்சோம். அந்த காலகட்டத்தில் காலம் கடத்தியது. அதை கண்டித்து நம்முடைய நாடாளுமன்ற 37 அதிமுக நாடாளுமன்றத்தை 22 நாட்கள் ஒத்தி வைத்தோம். தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைக்காக, நம்முடைய உணர்வை மதிக்கின்ற விதத்திலே, நம்முடைய பிரச்சனையை தீர்க்கின்ற விதத்திலே, நம்முடைய விவசாய பெருடைய மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் அவருடைய உரிமையை மீட்டெடுப்பதற்காக 22 நாட்கள் நாடாளுமன்றத்திலே ஒத்தி வைத்து சாதனை படைத்த கட்சி அதிமுக கட்சி. ஒரு நாள் தமிழ்நாட்டு மக்களுக்காக நாடாளுமன்றத்தை ஒத்தி வைக்க உங்களால முடிஞ்சுதா? முடியாது. ஒரு நாள் ஒத்தி வைக்க நீங்க போராட்டம் பண்ணால அடுத்த நாள் ஈடி வந்துடும். நீங்க தானே கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்க. இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய கஜானாவை காலி செஞ்சிட்டீங்க. அவ்வளவு பணமும் திமுக கட்சியுடைய நிர்வாகிகள், அமைச்சர்கள், முதலமைச்சர் இடத்துல தான் இருக்குது. அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் எந்த குரலும் நாடாளுமன்றத்தில் கொடுக்க முடியாது. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மடியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை.